உங்க குழந்தைகளுடைய மனசுல ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல் இருக்கணும். இப்போ 10த்தோ +2வோ இல்லை 9த்தோ ஏதோ எழுதுறாங்கன்னா நன்றாக மார்க் வாங்கின குழந்தைகளுடைய பற்றிய பேசுங்க. இப்போ +2 எழுதுற ஒரு பையன், 10th எழுதுற ஒரு பையன், போன வருடங்கள்ல ஃபர்ஸ்ட் மார்க் யார் யார் வாங்கினாங்க, நியூஸ் பேப்பர்ல இருக்கும், அதெல்லாம் ஒட்டி வைங்க. தினம் அதை பார்க்கட்டும், அதை பத்தி பேசுங்க. என் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, போர்டு எக்ஸாம் நோ டென்ஷன். ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும், அதுவும் சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா 2 விஷயங்கள் தேவைங்க. ஒன்று செல்ஃப் இமேஜ், இரண்டாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இந்த செல்ஃப் இமேஜ் என்பது நான் யாரு, நான் என்ன ஆக விரும்புகிறேன், அதை நோக்கி நான் என்ன செய்ய போகிறேன், அதுதான். அதான் நம்ம குழந்தைகள் மனசுல தானாவே உருவாகணும். நம்ம என்ன சொன்னாலும் வராது. ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய மகாராஜா இருந்தார். அவருக்கு ஒரு ஒரு அரசலன் குமரன் பட்டத்துக்கு வரப்போறாரு என்னைக்கானா ஒரு நாளைக்கு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த அரசலங்குமரன் ரொம்ப நோஞ்சானா இருப்பார், சாப்பிட மாட்டார், ரொம்ப ஒல்லியாக இருப்பார். ஆனால் இன்டெலிஜென்ட்டு, ரொம்ப ஒல்லியாக இருப்பார். எப்படி ஒரு ராஜா அப்படி ஒல்லியாக இருக்க முடியும்? காரணம் என்னன்னா சாப்பிட மாட்டார், சத்துணவு சாப்பிட மாட்டார். ஒரு ராஜாங்கம்னா எவ்வளோ நல்ல சாப்பாடு தான் கொடுப்பாங்க அவருக்கு, ஆனால் சாப்பிடவே மாட்டார். எத்தனையோ வைத்தியர்களை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னென்னோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, ஆனால் அந்த இளையராஜா சாப்பிட்றது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு சாது வராரு அந்த ராஜா அவைக்கு. அந்த சாதுகிட்ட, அந்த பெரிய மகான்கிட்ட அந்த ராஜா தன்னுடைய குறைய சொல்கிறாரு. ஓஹோ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அந்த சாது இந்த ராஜாவுடைய காதில் ஏதோ ஒரு ரகசியம் சொல்லிட்டு போகிறாரு. அந்த ரகசியத்தை கேட்ட ராஜா 2 நாள் கழிச்சு ஒரு உலகத்திலேயே சிறந்த ஒரு ஓவியரை கூப்பிட்றாரு. ஒரு டிராயிங் போடுறவரை, படம் போடுறவரை கூப்பிட்டு, ஒரு அழகான வாலிபனுடைய படம், நல்ல மசில்ஸு, பைசெப்ஸு, ட்ரைசெப்ஸு, இந்த 6 ஃபிளாப்னு சொல்லுவாங்களே, அவ்வளவு பலமான ஒரு தேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுடைய படத்தை போட்டுட்டு, இந்த இளையராஜா தினம் எழுந்திருக்காரல்ல, அவர் கண்ணில் படுற மாதிரி அந்த படத்தை வைக்கிறாரு. தினம் அந்த இளையராஜா எழுந்து அந்த படத்தை பார்ப்பாரு. நாளாக நாளாக அந்த அரசலன் குமரன் என்ன பார்க்குறாரு, நம்ம உடம்பு மாத்திரையே எப்படி இருக்கு, அவருடைய உடம்பு இப்படி இருக்கு, தன் உடம்பை கம்பேர் பண்ணுறாரு, அந்த படத்தை கம்பேர் பண்ணுறாரு. அவர் மனசுல ஒரு ஆசை வருது, அது மாதிரி நான் ஆகணும். அது தினமும் பார்த்து 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 அந்த இமேஜ் ஒரு மனசுல பதிஞ்சிடுது. அப்புறம் அப்பா போய் கேட்குறாரு, அது மாதிரி ஆகணும்னு என்ன செய்யணும்? நல்லா சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த குழந்தை அதை ஏத்துக்கிறான். அன்றையிலிருந்து நல்லா சாப்பிட்றான், நல்லா எக்ஸசைஸ் பண்றான், நல்ல உடம்பு வாக அவன் ஆயிடுறான். இந்த கதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, உங்க குழந்தைகளுடைய மனசுல ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல் இருக்கணும். இப்போ 10த்தோ +2வோ இல்லை 9த்தோ ஏதோ எழுதுறாங்கன்னா நன்றாக மார்க் வாங்கின குழந்தைகளுடைய பற்றிய பேசுங்க. இப்போ +2 எழுதுற ஒரு பையன், 10th எழுதுற ஒரு பையன், போன வருடங்கள்ல ஃபர்ஸ்ட் மார்க் யார் யார் வாங்கினாங்க, நியூஸ் பேப்பர்ல இருக்கும், அதெல்லாம் ஒட்டி வைங்க. தினம் அதை பார்க்கட்டும், அதை பத்தி பேசுங்க. நாளாக நாளாக அந்த குழந்தைகள் மனசுல இந்த ஒரு இமேஜ் வந்துடும். இந்த இமேஜ் வந்தா போறோம், படிக்க ஆரம்பிப்பாங்க. நோ டென்ஷன், போர்டு எக்ஸாம்.